அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் சய்யிதினா அன்பியாஇல் முர்சலீன் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 146 மற்றும் 147 மற்றும் 148 இந்த 3 வசனங்களுடைய திலாவத்து, இதனுடைய மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சூறாவுடைய 145வது வசனம் வரைக்கும் வந்த அனைத்து வசனங்களுடைய திலாவத்து, மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இதனுடைய திலாவத்து வருமாறு: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. الحق من ربك فلا تكونن من الممترين. ولكل وجهة هو موليها فاستبقوا الخيرات أينما تكونوا يأتي بكم الله جميعا إن الله على كل شيء قدير. இதனுடைய மொழிபெயர்ப்பும் அதுக்கப்புறம் இதில் பின்னால் ஒரு சிறு விளக்கம் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லதீன எவர்கள், ஆத்தைனா நாம் வழங்கினோமோ, ஹும் அவர்களுக்கு, அப்படின்னா எவர்களுக்கு நாம் வழங்கினோமோ, அல் கிதாப் வேதத்தை, யரிஃபூன அவர்கள் அடையாளம் கொள்வார்கள் அல்லது அடையாளம் கொள்கிறார்கள், அதனை அல்லது அவரை. அந்த ஹூங்கிறது அவரை அல்லது அதனை. இது ரெண்டையுமே குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லைமையும் குறிக்கும், அதனால் அவரைன்னு சொல்லிக்கலாம். இது அந்த வேதத்தை சொல்கிறாங்க, இல்லைன்னா கிப்லாவை சொல்கிறாங்க. இந்த 3 விஷயமும் சொல்லப்படுறதுனால நம்ம ஒன்று அவரைன்னு சொல்லிக்கலாம், நம்ம இல்லைன்னா அதனை. கமா எது போல், யாரிஃபூன அவர்கள் அடையாளம் கொள்வார்களோ, அபுனாஹும் அவர்களது மகன்களை. இப்னுங்கிறது ஒருமையை குறிக்கும், அதாவது மகன். அபுனா அப்படிங்கும்போது மகன்கள், அவர்களுடைய மகன்களை அல்லது ஆண் பிள்ளைகளை. மேலும் நிச்சயமாக ஃபரியகம் ஒரு பிரிவினர், மின்ஹும் அவர்களிலிருந்து, ஸோ அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர், லை யக்துமூன நிச்சயமாக அவர்கள் மறைக்கிறார்கள், அல் ஹக்கு இந்த உண்மையை, ஓஹும் யஅலமூன் இந்த வாவ் ஹால், அதாவது நிலைமையை குறிக்குது. ஹும் யஅலமூன் அவர்கள் அறிந்த நிலையிலேயே, அவர்கள் அறிந்த நிலையிலேயே அவர்கள் மறைக்கிறார்கள். எவர்கள் நாம் வழங்கினோமோ வேதத்தை அவர்கள் அடையாளம் கொள்வார்கள் அவரை, எதுபோல அவர்கள் அடையாளம் கொள்வார்களோ அவர்களது ஆண் பிள்ளைகளை. மேலும் நிச்சயமாக அவர்கள் இருந்து ஒரு பிரிவினர் அவர்கள் மறைக்கிறார்கள் உண்மையை அவர்கள் அறிந்த நிலையிலேயே. அல் ஹக், இந்த ஹக்கை திருப்பி மறுபடியும் சொல்லப்படுது. அந்த ஹக்கு, அந்த உண்மையானது, மேர் ரபிக்க உமது எஜமானிடமிருந்து, உமது இறைவனிடமிருந்து உள்ள இதாகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பலா தக்கூனன்ன மேலும் நீர் ஆகிவிடாதீர். இது ஒருமை. தக்கூனங்கிறது ஒரு ஆளை குறிக்கும். நீர் ஆகிவிடாதீர். இங்கே அந்த ஷத்தா வர்றது நிச்சயமாக நீர் ஆகிவிடாதீர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது உறுதியாக அதை குறிக்கும். அதாவது தௌக்கீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நூன் தௌக்கீத் அப்படின்னு. மினல் மும்தரீன், அதாவது மும்தரீன்கிறது சந்தேகப்படுபவர்கள். ஸோ சந்தேகப்படுபவர்களிலிருந்து ஒருவராக நீர் ஆகிவிடாதீர். அது உண்மை உமது இறைவனிடமிருந்து அல்லது உமது எஜமானிடமிருந்து, எனவே நீர் ஆகிவிடாதீர் சந்தேகப்படுபவர்களிலிருந்து ஒருவராக. ஒலிகுல்லின் மேலும் லிகுல்லின் ஒவ்வொருவருக்கும் விஜ்ஹா, அதாவது இங்கிலீஷில் இதை ஃபேஸிங் டைரெக்ஷன்
அல்லது கோல், இப்படி பல இதுகள் சொல்லுவாங்க. விஜ்ஹாங்கிறது இந்த இடத்துல நாம் ஒரு திசைன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ஏற்கனவே கிபுலாங்கிற வார்த்தை வந்துச்சு, ஷத்ராங்கிற வார்த்தை வந்துச்சு, இன்றைக்கி விஜ்ஹாங்கிறது வருது. இது ஒரு ஃபேஸிங், அதாவது பார்க்கக்கூடிய ஒரு திசை. அது வந்து பொதுவாக திசை, இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஃபேஸிங் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வஜ்ஹிலேருந்து வருது. வஜ்ஹுன்னா முகம், முகத்திலேருந்து வருது. முகம் பார்க்கக்கூடிய திசை அப்படிங்கிறது தான். ஹுவ முவல்லிஹா, அவர் ஹுவ அவர், அந்த பார்க்கக்கூடியவர் வந்து அவர் தான் வந்து அதனுடைய அதுக்கு திரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு அந்த விஜ்ஹாக்கு திரும்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஹா வர்றது வந்து பெண்பால், ஏன்டா விஜ்ஹா வந்து பெண்பால். முவல்லிஹா, அதற்கு திரும்பக்கூடியவராக இருக்கிறார், அல்லது அதற்கு திருப்பக்கூடியவராக இருக்கிறான்னு கூட இந்த இடத்துல சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஃபஸ்தபிகு, எனவே இஸ்தபிகு, அதாவது நீங்கள் விரைந்து செல்லுங்கள், நீங்கள் விரைவாக செல்லுங்கள், அதாவது விரைந்து செல்லுங்கள். அல் ஹைராத், நன்மைகளின் பக்கம், நன்மைகளின் பக்கம் நீங்கள் விரைங்கள், நன்மைகளின் பக்கம். ஐனமா, ஐனமாங்கும்போது ஐனல்ல எங்கே, மா எது, அப்போ ரெண்டுமே சேர்த்து ஐனமாங்கும்போது எங்கெல்லாம் தக்கூணும் நீங்கள் இருக்கின்றீர்களோ, அதாவது எங்கெல்லாம் தக்கூணும், இந்த இது வந்துக்கிட்டு அது பன்மையை குறிக்கும். அந்த வாவு பின்னால் வர்றது வந்து பன்மை, ஏற்கனவே வந்து ஒருமையில் வந்துச்சு. இப்போ எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ, ஏத்தி பேக்குமுல்லா, ஏத்தி பி, இந்த ரெண்டும் சேர்த்து ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து கொண்டு வருவது, அதாவது ஏத்தின்டா வர்றது, வந்தார். பி வந்து ஏத்திங்கிறது வருவார், பிங்கிறது கொண்டு. ஸோ ரெண்டும் சேர்த்து கொண்டு வருவார். இங்கே வந்து அல்லாஹ் குறிக்கிறதுனால கொண்டு வருவான். பிக்குமுல்லா, அல்லாஹ் தான் வந்து இந்த இடத்துல ஃபாயில். ஸோ வந்து அல்லாஹ் கொண்டு வருவான் உங்களை, ஜமியா அனைவரையும். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா, அதாவது குல்லிங்கிறது எல்லாம், ஷையின்டா பொருட்கள், விஷயங்கள், அப்படி எல்லாமே ரெண்டுமே சொல்லலாம். இங்கே வந்து எல்லா விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறலாம். கதீர், பேராற்றல் உடையவன். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விஷயங்களின் மீதும் பேராற்றல் உடையவன். ஒவ்வொருவருக்கும் அவர் பார்க்கும் திசை, அதாவது நோக்கும் திசை உண்டு. அவர் அதற்கு திரும்பக்கூடியவராக இருக்கிறார், அல்லது திருப்பக்கூடியவராக இருக்கிறார். எனவே விரையுங்கள் நன்மைகளின் பக்கம், எங்கெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ கொண்டு வருவான் உங்களை அல்லாஹ் அனைவரையும். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விஷயங்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். இப்போ வந்து அல்லதீன ஆத்தைனா, யாருக்கு வந்து நாம் வழங்கினோமோ வேதத்தினா, இது பனி இஸ்ராயலை குறிக்குதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியும் வந்து இவர் தான் உண்மையான ரசூல் அப்படின்னு சொல்லி. அப்படி தெரிஞ்சிருந்தோம். அவங்க யாரை விட கூட அறிஞ்சிருந்தாங்கன்னா, அவங்க பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிப்பாங்களோ, ஒரு கூட்டத்தில் ஒரு பிள்ளையை அடையாளம் கண்டுகொள்வாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க நல்ல அடையாளம் கண்டு கொண்டு இருந்தாங்க. இது வந்து அப்துல்லா இப்னு சலாம் சொல்லி இந்த யூத தலைவர் ஒருத்தவர் வந்து இஸ்லாத்துக்கு மாறி வந்தார். அப்போது வரும்போது அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது, என் பிள்ளைய கூட நான் வந்து இந்த அளவுக்கு அடையாளம் காணுவேனான்னு தெரியாது, எங்கள் மார்க்கத்தில் அப்படி, எங்கள் வேதத்தில் அப்படி போட்டிருக்குது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இவர் நான் கண்டிப்பாக தெரியும், இவர் தான் வந்து ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது. அதனால் இது எல்லாமே இந்த யூதர்களுக்கு அறிஞ்சிருந்தாங்க, இவங்க தான் வந்து ரசூல்னு சொல்லி. அப்போவும் வந்து அவங்க அதை மறைச்சாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி இதை வந்து இப்போது இது வந்து நம்ம புத்தகமாக எடுத்துக்கிட்டோன்னா, வேத புத்தகமாக எடுத்துக்கிட்டோன்னா, இது குரான்கிற விஷயத்தை, அந்த ஹூங்கிறது குரான் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, குரானுடைய அதுடைய விளக்கம் என்னென்னா வந்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லா இந்த குரானை அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அறிஞ்சிக்கிட்டாங்க. அதில் வந்து கொடுத்த விஷயங்களே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு, இது வந்து இறைவனுடைய புத்தகம். ஏற்கனவே அவங்க வேதத்துலேயும்
வந்துருந்துச்சு இந்த மாதிரி குரானை பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களோடு இது ஒத்து போகும்போது இதுதான் கண்டிப்பான இறை வேதம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போவும் அதை அவங்களுடைய பொறாமையினாலேயும் குரோதத்தினாலேயும் விரோதத்தினாலேயும் பெருமையினாலேயும் அவங்க அதை ஒத்துக்கல. இப்போ 3வது இதை சொல்லலாம், இது கிபிலாவை சொல்லுது அப்படின்னு சொல்லி. கிபிலாங்கிற விஷயத்தையும் அவங்க குரான் அவங்களுடைய வேதத்தில் மென்ஷன் ஆகிருக்குது. அந்த விஷயத்தையும் அவங்க மறுத்தாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் அவங்க அவங்களுடைய ஆண் பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமோ அதை விட இது எல்லாத்தையுமே, அதாவது ரசூல்லாவையோ அல்லது குரானையோ அல்லது கிபிலாவையோ அவங்க அடையாளம் காண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க அதையும் தாண்டியும் அவங்க உண்மையை மறைச்சாங்க. அவங்க அறிஞ்ச நிலையிலே தான் மறைச்சாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த 2வது வசனம் பார்த்திங்கன்னா இதுதான் உமது இறைவனின் இடமிருந்து உள்ள உண்மை. அதனால் இந்த விஷயத்தில் நீரும் எந்தவித சந்தேகமே படமானான் ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறது மூலமாக அனைத்து உம்மத்துக்குமே சொல்லப்படுது. இந்த இதில் இந்த வேதத்தில் எந்த வித சந்தேகமும் இருக்கமானான். இது அவங்களுடைய இப்போ பனி இஸ்ராயல்களுடைய யஹூது கிறிஸ்துவர்களுடைய அதாவது தர்க்கங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க வேதம் கற்றுக்கிட்டு நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணும்போது, ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட ஆர்கியூ பண்ணும்போது ஒரு சின்ன சந்தேகம் கூட ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீர் சந்தேகப்படுவதில் ஒருவர் ஆகிவிடாதீன்னு ரசூலுல்லாஹ்க்கு சஹாபிகளுக்கும் நம்ம இப்போது முஸ்லீம் உம்மத்துக்கே பொதுப்படையாக எல்லாம் இதை சொல்கிறேன். எந்தவித நீர் இந்த மாதிரி ஆகிவிடாதீன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொல்லும் போதும் நம்ம அது சஹாபிகளையும் குறிக்குது, நம்ம உம்மத்தையும் குறிக்குதுங்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். அதாவது அந்த செயலை செய்வாங்களாங்கிறது இல்லை, பட் அந்த சிறு அளவுக்கு கூட ஆயிடக்கூடாதுங்கிறதுல அடுத்த வசனங்கள் வருது. அடுத்த வசனம் பார்த்தோம்னா 3வது வசனம் ஒவ்வொருவருக்கும், அதாவது யூதர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்குமே விஜயாங்கிறது, அதாவது ஒரு பார்க்கக்கூடிய திசை, இதை விஜயாங்கிறது ஒரு கோல், அதாவது ஒரு பர்பஸ், அதாவது ஒரு அந்த ஒரு ஒன்றை நோக்கி போகிறது, இந்த உலகத்துடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் எல்லாத்துக்குமே நம்ம நோக்கம் என்னமாக இருக்கணும், ஒரு முஸ்லீம் உம்மத்துக்கு நோக்கமாக என்ன இருக்கணும், அது நம்ம மறுமையில் ஜன்னா அடையிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா அதுதான் மேலான நோக்கம். நம்ம எத்தனையோ பர்பஸ் இருக்கலாம், எத்தனையோ கோல்கள் இருக்கலாம், பட் அது சொல்லப்படுது. இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்லப்படுறது என்னென்னா, இது அதாவது பார்க்கக்கூடிய திசை, அதாவது நோக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு ஒரு குறிப்பிட்டாப்பில் சொல்லப்படுறதுனால அதற்கு திரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதாவது கிறிஸ்துவர்கள் கிழக்கு பக்கமும் யூதர்கள் பைத்துல் முக்கத்தஸை, அதாவது அறிஞ்சுமே அவங்க பைத்துல் முக்கத்தஸ் தான் பின்பற்றினாங்க. இந்த கிபிலா அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்க போற்றக்கூடிய பின்பற்றுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, எங்களுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கௌபா விட்டும் அவங்க இடையில மற்ற நபிமார்களுக்கு இருந்த அந்த பைத்துல் முக்கத்தஸையே அவங்க நோக்கிக்கிட்டு அதை ஒரு ஒரு விதண்டாவாதமாக, ஒரு பிடிவாதமாக அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதை தான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம முஸ்லீம் உம்மத்துக்கு எல்லாம் பார்க்கக்கூடிய திசையாக நம்மளை முவல்லிக்கலாக இருக்கிறோம். எதற்குண்டா நம்ம மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது கிப்லாவை கொடுத்துருக்குறான். ஸோ அதனால் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு விஜயாவை கொடுத்துட்டேன். அதை நோக்கக்கூடிய, அதனுக்கு பக்கம் திரும்பக்கூடிய, அதன் பக்கம் திருப்பக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். அதை எல்லாமே நீங்கள் அதை நோக்கி செய்யுங்க. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நோக்கி செய்யுங்க. இது அல்லாட்டிருந்து வந்தது, மற்றதெல்லாம் மனிதனாக வச்சுக்கிட்டதாக தான் சொல்லணும் அப்படிங்கிறது. எனவே நீங்கள் நன்மையின் பக்கம், எல்லா நன்மை காரியங்களையும் பக்கம், இது பர்டிகுலராக தொழுகை, இது கிபிலாவை கிபிலாவுடைய ஆயத்துக்கள் வரும்போது இது ஒரு தொழுகையை நோக்கி செய்கிறது, ஒரு ஹஜ் உம்ரா அது நோக்கி செய்கிறது. இதை நம்ம சொல்லலாம். அதன் பக்கம் நீங்கள் விரைங்க. யார் விரைஞ்சி முன்னால் செய்கிறீங்களோ
அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முந்திச்சேரியிலோ அதன் பக்கம் வந்து முந்துங்க, எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு முந்துங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து தொழுகைக்கு நம்ம முந்திக்கிறணும், முந்தி எல்லாருமே யார் முன் சஃப்புக்களில் உட்காரணும், முன்னால் செய்யணும், எல்லாமே வந்து முன்னால் வரணும். ஜும்மாக்கு வர இருந்தாலும் முன்னால் வரணும், முன் சஃப்புக்களில் உட்காரணும், முன்னாலேயே எல்லா தொழுகைகளுக்கும் வரணும். அதாவது எவ்வளோக்கு சீக்கிரமாக நம்ம ஹஜ்ஜி செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செய்யணும். இப்படி வந்து அந்த நன்மையான காரியங்களுக்கு நம்ம அதிகமாக போட்டி போட்டு செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஐனமா தக்குன்னு, நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும், இதை வந்து பொதுவாக எல்லா மக்களுக்கும் சொல்கிறான். உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொல்லலாம். நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து இது வந்து நீங்கள் அனைத்து முஸ்லீம்களுக்கு சொல்கிறான்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது வந்து ஒரு அனைத்து மக்களுக்குமே சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் வந்து உங்களை ஒன்று திரட்டுவான். அந்த கியாமத்து நாள் அன்றைக்கி ஒன்று திரட்டிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு ரொம்ப மிக சக்தி பெற்றவன். அனைத்து விஷயங்களுக்குமே, அனைத்து ஆட்களுக்குமே, அனைத்து பொருட்கள்லையுமே அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். இந்த வந்து ஒன்று திரட்டக்கூடிய விஷயத்துலையுமே அவன் மிக சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அதனால் அவங்க என்ன திசையை பற்றி இருந்தாலும் அவங்கள எல்லாரையுமே ஒன்று திரட்டி கொண்டக்கூடிய சக்தி அல்லாட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி இந்த வசனங்கள் முடிக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வந்துக்கிட்டு எந்தவித மார்க்கத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையுமே ஆக்கி வைப்பானாக. அந்த மார்க்கத்தை அனைத்தையுமே நன்காக தெரிந்து அறிந்து அதை பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. நம்ம வந்து நன்மையின் பக்கம், நன்மைகளை செய்யக்கூடியதின் பக்கம் வந்து விரையக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையுமே ஆக்கி வைப்பானாக. நம்ம வந்துக்கிட்டு பனி இஸ்ராயேல், யஹூது மற்றும் நசாராக்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளிலிருந்து மாற்றி நடக்கக்கூடிய மக்களாகவும் நம்மளை ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய குறைகள் அனைத்தையுமே மன்னித்து மறந்து நம் மீது அளவு கடந்த கருணையை பொழிய வைப்பானாக. நமக்கு கபூர் வேதனையிலிருந்தும் நரகத்திலிருந்தும் முழு பாதுகாப்பும் விடுதலையும் அளித்திடுவானாக. வந்து நமக்கு மேலான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை நம்ம அனைவரையுமே ஒன்று சேர்த்து வைப்பானாக. நபிமார்களோடும் சாலிஹீன்களோடும் ஷோதாக்களோடும் இருக்கிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். சுபான ரபிக்க ரபில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வசலாமன் அல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி சுபானல்லாஹி பிஹம்திக நஷ்ஹது அல்லா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.